ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் டைம் தமிழ் சேனல். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரைபாட் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்லேயும் இருக்கணும், அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணணும், அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஐ மீன் அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைபாடோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ரிவ்யூ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தோணிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்து இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் வாங்கலாமா, உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு புரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் பார்த்து வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிடெக் ப்ரொஃபஷனல் டிவி ட்ரைபாட் மாடல் நேம் போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிக்சர் போட்டு இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பில் கவர் பண்ணனால என்னால் வந்து அது சரியாக காமிக்க முடியல. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோனோ படம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோ படம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அதே தான் கொடுத்துருக்காங்க. பிக்சர் அதோட மாடல் நேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லோடு வந்து கெப்பாசிட்டி இருக்கும், எவ்வளோ ஹைட் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது ஐ மீன் இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நேராக வச்சு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே வச்சு யூஸ் பண்ணுறது, ஓவர் ஹெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓவர் ஹெட்டில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் வரும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 feet வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் மினிமம் ஹைட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோல்டபுள் ஹைட், அப்புறம் வெயிட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பால் ஹெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 sections இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக போக சொல்கிறேன். ஸோ அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மாடல் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜஸ்ட் பிராண்டிங் ப்ளஸ் வந்து அதோட மாடல் நேம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக் தேவைப்படும். ஸோ அந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் போர்ட்டபுளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டேபிள் அளவுக்கு தான் இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் போர்ட்டபுள் பண்ணிங்க, ஐ மீன் நீங்கள் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேபிள் அளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்டுக்கு வருவோம், ஐ மீன் இந்த ட்ரைபாடுக்கு வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேலே வந்து போகலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேறு இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டிங் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி லாக் மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகும், அகைன் நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகும். லைக் நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணுறீங்களா, டேப் ஓப்பன் பண்ணி டைட் பண்ணுறீங்களா, ஸோ அதே மாதிரி வந்து 3 லென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிரிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் வச்சுருக்கீங்க, இப்போ யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெக்லெல்லாம் பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி நேராக இருக்குது அப்படின்னா ஸோ கொஞ்சம் சைடாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக வரும். அதே நான் வந்து ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஐ மீன் இந்த பேக்கில் போகிறதுக்கு எனக்கு ஹைட் கம்மியாக தேவைப்படும். ஸோ அந்த சமயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் புஷ் பண்ணிக்கிறேன், தென் வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே சமயம் நீங்கள் வேறு ஏதாவது டைப் ஆஃப் வீடியோ எடுக்கிறீங்க, இப்படி அண்டர் கிரவுண்ட் மாதிரி எடுக்கிறீங்க, ஐ மீன் இப்போது நீங்கள் தலைகீழே வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபியூச்சராகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டபுளாகவும் யூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே சமயம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2 லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாக்கில் போட்டிங்க அப்படின்னா வித் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து இன்னொரு இதில் ஃபஸ்ட் இதில் போட்டிங்க அப்படின்னா நார்மலான வித்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறையா தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
அதுக்கு மேலே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹைட் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டை ஏற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இது நகராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்பாக்சிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, ஐ மீன் இந்த ஒரு பொசிஷனில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல் ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல் ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் எங்கே லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கும் ஆகிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் எடுக்கிறதாகட்டும், இந்த பால்லேருந்து திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் ஆகட்டும். ஸோ எந்த மாதிரி பொசிஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஐ மீன் இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இப்போ இதை லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இது வந்து எல் ஷேப்பில் டி ஷேப்பில் எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் இருக்குது. ஸோ இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 360 வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது அப்படியே மூவ் பண்ணுறது இல்லைனா அன்பாக்சிங் வந்து கொஞ்சம் டிசைனாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பால் ஹெட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இப்படி பண்ணுறதாகட்டும், இந்த 360 வடிவத்தில் நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து வெர்டிகலாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் இது எந்த பொசிஷனில் வைக்கணுமோ வச்சுட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் சேம் பொசிஷனுக்கு போயிடும். தென் இங்கே ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஹோல்டர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது கேமரா இங்கே வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா கேமரா பிடிச்சி எடுக்கிறதுக்காக வந்து அங்கே ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் மொத்தம் 1 2 3 4 5 லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்காங்க, கரெக்டான ஃபியூச்சராகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ ஹைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு சூட் ஆகாது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லும். ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் எடுக்கும்போது மட்டும் 5 ஃபீட்டில் இருக்கும். அதே நீங்கள் அன்பாக்சிங் இல்லை நான் வந்து நார்மலாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஃபீட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பில் குவாலிட்டி. ஸோ நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நீங்கள் பிகினராக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது வந்து பில் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு டேமேஜும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. எந்த ஒரு இதுவும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோனோபடா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோனோபடா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் அண்ட் லாக்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோபடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் அண்ட் லாக் வந்து போட்டு மோனோபடா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி லாக் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து லெக் வந்து தனியாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் ஹெட் வந்து தனியாக எடுக்கலாம். ஸோ அந்த பால் ஹெட் எடுக்கிறதும் நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக்கை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை லூஸ் பண்ணி அதை தனியாக எடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மோனோபடா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ட்ரைபாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மோனோபடம் யூஸ் பண்ணலாம், ட்ரைபாடும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் நீங்கள் வந்து அன்பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்பாக்சிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக குக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹெட்டில் வச்சு குக்கிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நான் வாங்கின ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அமேசானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபர் போக பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5600 ரூபீஸ் பக்கம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000க்கு போகலாம், 5000 கம்மியாக போகலாம், 6000 போகலாம். ஸோ இந்த டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ருபீஸ் போச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 5500 இல்லை 5000 வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது பை பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டிங் 6000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 5000க்கோ 5500க்கோ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ட்ரைபாடை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.